அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது பூண்டு தோசை, பொடி தோசை. இப்போது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, மாவு எடுத்திருக்கேன், பூண்டு சட்னி எடுத்திருக்கேன், தோசை பொடி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்க்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ தோசை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன், நல்லா காஞ்சிருக்கு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவை இதில் ஊற்றிப்போம். அடுத்தது பூண்டு சட்னியை போட்டுப்போம். ஈக்குவலாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணணும். இதில் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா தான் இந்த பூண்டு தோசைக்கு நல்லாயிருக்கும். இப்போது நல்லா பூண்டு தோசை நல்லா ரோஸ்ட்டாக நல்லா வந்திருக்கு. இப்போ நாம் எடுத்துக்கலாம். அடுத்தது பொடி தோசைக்கு மாவு ஊற்றிக்கலாம். அடுத்தது இட்லி பொடியை இதில் தூவிக்கலாம். இதில் இப்போ நல்லெண்ணெயை சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு, எடுத்துக்கலாம் நம்ம. இப்போது அருமையான பூண்டு தோசை, பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்களோட ஒப்பீனியனை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.